ஹாய் ஆல் 3 days உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா US firm to invest 100 crore rupees on manufacturing unit in Hosur. ஸோ ஒரு US firm, ஸோ அந்த கம்பெனி பேர் என்னென்னா ரேபிட் குளோபல் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ், ஓகேவா. ஸோ இவங்க வந்துட்டு to establish an advanced electronics and telematics manufacturing unit எங்கன்னா ஹோசூர். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா 100 crore rupees. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டு's சோலார் எனர்ஜி ஜென்ரேஷன் அண்ட் கன்சம்ஷன் டச் நியூ ஹைஸ், ஓகேவா. சோலார் எனர்ஜி ஜெனரேஷன் வந்து முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 5985 மெகாவாட், சரியா. இப்போ எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னா 6090 மெகாவாட். அண்ட் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 45.47 மில்லியன் யூனிட்ஸ், சர்பாசிங் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஆஃப் 43.70 மில்லியன் யூனிட்ஸ், ஓகேவா. ஸோ தமிழ்நாடு வந்துட்டு மொத்தம் எவ்வளவு சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7800 மெகாவாட், ஓகேவா. டோட்டல் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7800 மெகாவாட். ஸோ the cumulative solar generation in the state வந்து எவ்வளோ மில்லியன் யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 521.73 மில்லியன் யூனிட்ஸ். the state's current peak power demand வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18,115 மெகாவாட் அண்ட் the daily consumption வந்துட்டு 400 மில்லியன் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு ICF Maker of Vande Bharat is Change Maker of the Year. ஸோ நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் த ஹிந்து பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு போயிருக்குன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, த மேனுஃபேக்சரர் ஆஃப் வந்தே பாரத் ட்ரெயின் ஃபார் ரீடிஃபைனிங் ட்ராவல் ஃபார் இண்டியன்ஸ், ஓகேவா. ஸோ ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் வந்து யாருக்கு போயிருக்குன்னா டீச்சர், இன்வென்டர், ஆண்டர்ப்ரோனர் அண்ட் மென்டார் அசோக் ஜுஜன்வாலா. Under whose stewardship, the IIT Madras Research Park developed dozens of cutting-edge technology. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் அவார்ட் போயிருக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா த போர்ட் பிளேர் டு பி ரீநேம்ட் ஸ்ரீ விஜயபுரம், சரியா. ஸோ போர்ட் பிளேர் எங்கே இருக்குது? போர்ட் பிளேர் வந்துட்டு த கேபிட்டல் சிட்டி ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ அதை வந்துட்டு எப்படி ரீநேம் பண்ண போகிறாங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு DRDO கம்ப்ளீட்ஸ் ப்ரிலிமினரி ட்ரையல்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் லைட் டேங்க். ஸோ DRDO வந்துட்டு ஒரு ட்ரையல் பார்த்துருக்காங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் லைட் டேங்க் ஜொராவார் மென்ட் ஃபார் டிப்ளாய்மெண்ட் இன் ஹை ஆல்டிடியூட் ஏரியா, ஓகேவா. ஸோ இது வந்து இந்த ஜொராவாரை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா DRDO in collaboration with Larsen and Toubro, okay. நெக்ஸ்ட்டு WHO clears Bavarian Nordic's shot for mpox, ஓகேவா. ஸோ WHO வந்துட்டு ஒரு வேக்சினுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவாரியன் நார்டிக்ஸ் வேக்சின் ஹாஸ் த ஃபர்ஸ்ட் ஷாட் அகெயின்ஸ்ட் mpox. நெக்ஸ்ட்டு இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபேர்ஸ் 2 சர்ஃபஸ் டு ஏர் மிசைல். ஸோ 2 சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அட் சந்திப்பூர் அண்ட் ஒடிசா கோஸ்ட். இந்தியா ஃப்ரைடே சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபார் த வெர்டிக்கல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல், ஓகேவா. VLSRSAM for the second after indoor emerged winner 7 times clean city rankings to have golden cities category, ஓகேவா. ஸோ வந்து with indoor winning the tag of cleanest cities for 7 years in a row, Union Housing and Urban Affairs Minister Manohar Lal Khattar said that the next round of the Swachhata rankings will have a separate category for cities that have been ranked number 1 in the past, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இயரில் கிளீனஸ்ட் சிட்டியில் இண்டோர் மத்திய பிரதேஷ் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 7th டைமாக அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா while இண்டோர் has won the overall cleanest city award for 7 years, this year it shared the top spot with Surat. Next, high target can help
cut CO2 emissions from transport sector up to 71% by 2050. ஸோ ஹை டார்கெட் பண்ணோன்னா CO2 எமிஷன்ஸ் வந்து கம்மியாகும். இங்கே இருந்தனா ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் செக்டர் எவ்வளோன்னா அப் டு 71% by 2050. ஸோ CO2 emissions from India's transport sector to be reduced up to 71% by 2050 if high ambition strategies are adopted on 3 key parameters. என்னென்னு பார்த்தீங்கன்னா electrification, improving fuel economy standards and switching to cleaner modes of transport and mobility. ஸோ இந்த ஸ்டடி யார் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு ரிசோர்ஸஸ் இன்ஸ்டியூட் இந்தியா. ஓகேவா? ஸோ the study noted that the following a high emission reduction target in the transport sector would also be achieving இந்தியாவோட net zero target வந்து எப்போ அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா by 2070. ஓகேவா? ஸோ ரோடு டிரான்ஸ்போர்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 90% ஆஃப் டிரான்ஸ்போர்ட் செக்டர்ஸ் எமிஷன்ஸ் அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ICMR சைன்ஸ் பேக்ஸ் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஃபார் 4 ட்ரக் மாலிக்யூல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்துட்டு மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து வித் மல்டிபிள் ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டர் இட்ஸ் நெட்வொர்க் ஃபார் phase 1 clinical trials. ஸோ வந்து இது வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா the agreements mark and entry into first in human clinical trials for 4 promising molecules. ஓகேவா? ஸோ 4 மாலிக்யூல்ஸ்க்கு for multiple myeloma with Oregon Oncology, partnering for Zika vaccine development with Indian Immunologicals Limited, coordinating a seasonal influenza virus vaccine trial with Minvax Private Limited, and CAR-T cell therapy advancement study for a new indication of chronic lymphocytic leukemia with immuno-ACT. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈரான் லான்ச்சஸ் நியூ ரிசர்ச் சேட்டலைட். ஒரு புதியதாக ஒரு ரிசர்ச் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா the Chandrayaan-1 research satellite was successfully launched and put into orbit by the GAIN 100 carrier. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ban meat liquor consumption in holy towns along Narmada. ஸோ இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ் சிஎம் சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் சிஎம் மோகன் யாதவ் announced a ban on meat and liquor consumption around religious towns and sites எங்கன்னு பார்த்தீங்கன்னா along the banks of the Narmada river. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 Vande Bharat trains flagged off, projects worth எவ்வளோனா 660 crore லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி flagged off 6 Vande Bharat trains and laid foundation stones for railway projects worth 660 crore rupees எங்கன்னா ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட்டு Adani Group wins bid to supply 6,600 megawatt power to Maharashtra for 25 years. ஸோ Adani Power வந்து has won a bid to supply எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,600 megawatt of renewable and thermal energy to எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. எத்தனை இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 25 years. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் GST evasion doubles in fiscal 24. அதில் வந்து ஸ்டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது மும்பை டாப்ஸ் டிடெக்ஷன் லிஸ்ட். ஓகேவா? டேக்ஸ் எவேஷன் ஆஃப் rupees 2 lakh crore was detected வந்து பார்த்துருக்காங்க. எவ்வளோன்னா 2 lakh crore was detected in the financial year 2023 to 24. ஸோ ப்ரீவியஸ் இயரை விட டபுள் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 1.01 lakh crore தான் இருந்துச்சு. ஓகேவா? So in the previous financial year under the GST regime, data released by Directorate General of GST Intelligence. ஓகேவா? ஸோ வந்துட்டு மும்பை வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. மும்பை டாப்ட் among zones with the highest amount of GST detection at rupees 70,995 crore. ஸோ நெக்ஸ்ட் ஃபாலோவிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி, புனே, குருகிராம் அண்ட் ஹைதராபாத். ஓகேவா? ஸோ the number of GST evasion cases detected rose to 6,084 in fiscal 24 from 4,872 cases in the previous financial year. So the real money online gaming sector and the banking, financial and insurance sectors were identified as the most prone to GST evasion. Okay, next, center raises import duty on edible oils. Edible oilsக்கு வந்துட்டு import duty வந்து increase பண்ணியிருக்காங்க. Days after allowing soybean procurement at minimum support price, the center has increased import duties on edible oils. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டியூட்டி ஆன் ஆனியன்ஸ் வந்துட்டு
கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. Whether it is reducing the export duty on onions, increasing the import duty on edible oils, many such decisions are going to greatly benefit our fruit producers. ஓகேவா. With these will increase their income, employment opportunities also increase in rural areas. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட யூனியன் மினிஸ்டர் யார், சிவராஜ் சிங் சௌஹான். ஸோ அவங்க வந்து said the government had taken a decision to increase import duty on edible oils from எவ்வளோலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 0% to 20%. upon adding other components the total effective duty வந்து எவ்வளோ இருக்குன்னா 27.5%. நெக்ஸ்ட்டு PM மோடி டு ஃப்ளாக் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வந்தே மெட்ரோ. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட்வீன் அகமதாபாத் அண்ட் புஜ். ஓகேவா. ஸோ வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அகமதாபாத் வந்தே மெட்ரோ சர்வீஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 360 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன் 5 hours and 45 minutes at a top speed of 110 km/h. நெக்ஸ்ட்டு அம்பாசிடர் டு ஐஸ்லாண்ட் வந்துட்டு ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா the Ministry of External Affairs has appointed Mr. R. Ravindran as the next ambassador to Iceland. ஓகேவா. நெக்ஸ்ட்டு Madia Pradesh tops the list of having Ayush doctors in primary health center. ஸோ primary health centerல வந்துட்டு ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து யார் லிஸ்ட்டில் இருக்கிறதுல டாப் வந்து இருக்கிறது மத்திய பிரதேஷ். ஓகேவா. ஸோ இந்த லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் ஆன் ஹெல்த் டைனமிக்ஸ் ஆஃப் இந்தியா ரிவீல்ஸ் டேட்டா தட் மத்திய பிரதேஷ் topped overall for having Ayush doctors, Ayurveda, Yoga, Naturopathy, Unani, Siddha, Sova, Rigpa and Homeopathy. எங்கன்னு பார்த்தீங்கன்னா primary health care centers in all over India. ஓகேவா. நெக்ஸ்ட்டு Union Bank of India becomes first major bank to join PCAF. Union Bank of India வந்துட்டு first major bank to sign on to the partnership of Carbon Accounting Financials. ஓகேவா. நெக்ஸ்ட்டு Adani Airport launches Avio for real-time airport data. ஸோ Adani Airports Holdings Limited ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் ஏவியோ ஃபார் த ஃபியூச்சர் ஏர்போர்ட் எக்கோசிஸ்டம். ஓகேவா. விச் ஜெனரலி ப்ரொவைட்ஸ் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் லைக் வெயிட்டிங் டைம்ஸ், கேட் சேஞ்ச், பேகேஜ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேவா. திஸ் வில் என்ஹான்ஸ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு UPI users can now send 5 lakh for some transactions. சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு யூபிஐ யூசர்ஸ் வந்து இப்போ ஒரே டைமில் 5 lakh வரைக்கும் சென்ட் பண்ணலாமா. ஸோ த NPCI has increased the transaction limits. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா for tax payments using UPI by allowing people to send 5 lakh in a single transaction. ஸோ டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு 5 lakh rupees வந்துட்டு சிங்கிள் டிரான்சாக்ஷனில் பண்ணிக்கலாம் இப்போது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு September 14 வந்துட்டு ஹிந்தி திவஸ் டே. ஸோ ஹிந்தி திவஸ் observed annually on September 14 stand as a testament to India's rich linguistic diversity. ஸோ இது வந்து இந்த டேயில் தான் என்ன பண்ணாங்கன்னா this day marks the adoption of Hindi as an official language of the Indian federal government, a decision made by the Constitutional Assembly ending பார்த்தீங்கன்னா 1949. ஓகேவா. நெக்ஸ்ட்டு India participate in BRICS Literature Forum 2024 in Russia. பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட தீம் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் லிட்ரேச்சர் இன் த நியூ ரியாலிட்டி, டயலாக் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ், நேஷ்னல் வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். ஓகேவா. ஸோ இந்தியாவிலேருந்து யார் போயிருக்காங்கன்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஸ்ரீ மாதவ் கௌஷிக், பிரசிடென்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி, அண்ட் டாக்டர் கே ஸ்ரீனிவாஸ் ரோ, செக்ரட்டரி ஆஃப் சாகித்ய அகாடமி. That's all about the news. Thanks for watching.